ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் நெக்கில் இந்த கரைப்பகுதி யூஸ் பண்ணி பேட்ச் ஒர்க் எப்படி ரெடி பண்ணுங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைனிங்கோட அடிச்சு திருப்பி வச்சுக்கணும். நெக்கெல்லாம் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தான் நான் வந்து பேட்ச் ஒர்க் வைக்க போகிறேன். ப்ளவுஸுடைய ரைட் சைடு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இது வந்து வெளியே தெரியும். இது வந்து 3 டாட் ப்ளவுஸ். 3 டாட் ப்ளவுஸில் ஆம் ஹோல் ரவுண்ட் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங்கு அந்த லென்த்து அதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கரைப்பகுதி சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து இதை ஜாயின் போட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நான் வந்து தைக்க போகிறேன். இந்த பக்கம் ஒரு கரைப்பகுதி இருக்குது, அதை இப்படி மடித்து இங்கேருந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக இந்த பார்டருடைய இந்த எட்ஜ் வந்து உள்ளே போகிற மாதிரி மடிச்சு விட்டுறணும். நம்ம இந்த இடத்துல ஒரு நெக் ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த பார்டரை இப்படி மடித்து இப்படி பிடிக்கணும். இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோடு வரைக்கும் நம்ம வந்து தைச்சி முடிக்கணும். இப்போ இந்த கோடு எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதை அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டீங்கன்னா நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அழகாக இந்த பார்டர் வந்து படிஞ்சிடும். இப்போ உள்பக்கமாக திருப்பி இதை அப்படியே பதிச்சிக்கலாம். பதிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆம் ஹோல் ரவுண்ட் டாட்டை பிடிச்சிக்கலாம். இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த பிசுருமே உள்ளே போயிடும். நம்மளுக்கு சூப்பராக வந்து கிடச்சிரும் நம்மளுடைய நெக்லைனில். அவ்வளோதான், நம்மளுடைய பேட்ச் ஒர்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்ச் ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த பேட்ச் ஒர்க் போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.